தீவிரவாதம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் மிக முக்கிய அமைப்பு இந்தியாவில் என்ஐஏ என்று சொல்லப்படுகிற நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு. இந்த அமைப்பிற்கு ஐஜியாக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் திரு சுந்தர்ராஜ். தமிழ்நாட்டில் பிறந்த திரு சுந்தர்ராஜ் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுக்கு எதிரான வேட்டையில் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் பஸ்தர் என்கிற பகுதியில் ஈடுபட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். அதாவது இந்தியாவில் நக்சலைட்டுகளும் இல்லை, மாவோயிஸ்டுகளும் இல்லை, முழுமையாக இந்த ஆபரேஷன் முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. அதில் காவல்துறை தரப்பில் மிக முக்கிய ஆஃபீஸராக இருந்தவர் ஐஜி திரு சுந்தர்ராஜ் அவர்கள். நாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஐஜி திரு சுந்தர்ராஜ் அவர்கள் தந்தி டிவியோட லைவில் இணைஞ்சிருக்காரு. மிக முக்கியமான அசைன்மெண்ட்டுக்கு போகிறார் ஒரு தமிழர். ஐஜி சார் வணக்கம். தமிழ் மக்கள் சார்பாக, தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐஜி சார். மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்புக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு தமிழராக நீங்கள் இவ்வளோ பெரிய உயர் பதவியில் போய் அமர்றது தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை. எங்களுக்கு நீங்கள் மாவோயிஸ்ட் ஆப்ரேஷனில் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டீப்பாக இருந்தீங்க. இதனால் உங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒரு நல்ல பெயர் கிடச்சிருக்கு. உங்களுடைய மெரிட்டோரஸ் பணியால் நீங்கள் இப்போ என்ஐஏக்கு ஐஜியாக மிக உயர்ந்த பதவிக்கு போகிறீங்க. நமக்கு தெரியும், என்ஐஏ எந்த ஸ்டேட்டில் வேணால் நுழைஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இந்தியர்களுக்காக வெளிநாட்டில் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். உங்களுடைய இந்த மிக முக்கிய பொறுப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் சலீம். கடந்த 2 வருஷங்களா நக்சல் ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்ல நல்ல ஒரு சக்சஸ் இருந்துச்சு. சத்தீஸ்கர்ல, மற்ற பக்கத்து ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் எல்லா மாநிலத்துல நக்சல் ஆப்ரேஷன்ஸ் சிறப்பா நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பணியாற்றினாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைச்சது. மத்திய உள்துறை அமைச்சர், சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை மார்ச் 2026 முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதன்படி செயல்பட்டம் காட்டி இப்போ சத்தீஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாநிலத்துல இந்த பிரச்சனை ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. மார்ச் 2026 இந்த பிரச்சனை முடிவுக்கு இந்த இடங்கள்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நிலவுது. மக்களுக்கு போதுமான பேசிக் இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பொதுமக்கள் நக்சல் வன்முறையினால அவங்களோட உயிரிழப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு அதிகமான நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட படை வீரர்களோட அவங்களோட உயிரிழப்பு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு இப்போ அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுது. அதுக்கு எல்லாத்தோட ஒரு டீம் ஒர்க்கு இங்க நம்ம ஏரியாவோட எல்லா போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், மீடியாவோட நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாத்தோட ஒரு பங்களிப்பு இருந்துச்சோ. இங்க இருக்கிற இந்த ட்ரைபல் பாப்புலேஷனோட அவங்களோட லீடர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி இந்த முயற்சியில் ஈடுபட்டங்காட்டிக்கு நம்ம இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் நம்மளுக்கு கிடைக்குது. சார், இப்போ நீங்கள் உயிரை பணயம் வைத்து அங்கே வேலை செஞ்சுருக்கீங்க சத்தீஸ்கரில் போய். ஏன் அப்படின்னா எவ்வளவு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, கன்னி வெடியில் கால் வச்சு எத்தனை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் நமக்கு தெரியும். போலீஸார் சைட்லேயும் உயிரிழப்பு இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பணி செஞ்சுருக்கீங்க. முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழ் மக்கள் சார்பாக. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஆப்ரேஷனை முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய புதிய போஸ்டிங்கான என்ஐஏ உடைய ஐஜி போஸ்டிங்கினுடைய சிக்னிஃபிகன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். இந்தியாவில் என்ஐஏ அமைப்பு எம்மாதிரியான வழக்குகளை விசாரிக்கும் அமைப்பு? அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், 2008 மும்பையில் டெரர் அட்டாக்ஸ் நடந்தது. தீவிரவாதிகள் திபுதிபுவென புகுந்து தாக்குதல் நடத்தின காட்சிகள்லாம் நம்ம லைவாக பார்த்தோம் ஸ்க்ரீன்ஸில். அதுக்கு பிறகு என்ஐஏ உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு தமிழர் தான் அந்த ஃபோர்ஸினுடைய ஐஜி. உங்களுடைய போஸ்டிங்கை பற்றி சொல்லுங்கள், என்ஐஏவை பற்றி சொல்லுங்களேன் சார். பொதுவாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கேடர் அலாட் ஆகி எனக்கு 2003 ஐபிஎஸ்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் சத்தீஸ்கர் கேடர் அலாட் ஆயிருந்துச்சு. கேடர் அலாட் ஆனதுக்கப்புறம் பெரும்பாலான சேவை பணிகள் அந்த கேடர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் டெபுடேஷன் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கு. நான் சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ஐஏ அலாட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட மெயின் டாஸ்க் டெரரிசம் ரிலேட்டட் கேசஸ், இந்த மாதிரி நக்சல் ரிலேட்டட் கேசஸ்,
அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மாடியூல்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து என்ஐஏவோட மெயின் டாஸ்க் இருக்கு. இப்போதைக்கு ஆர்டர் வந்திருக்கு, இன்னும் ஜாயின் பண்ண வேண்டிய டாஸ்க் மிச்சம் இருக்கு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த டெஸ்க் கொடுக்குறாங்க, இப்போ நம்ம எந்த ரீஜன் வந்துட்டு நம்மளுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க பொறுத்து அந்த இடத்துல வந்து நம்மளோட பணி இருக்கும். பட் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்துட்டு அவங்க டெரரிசம் ரிலேட்டட், எக்ஸ்ட்ரீமிசம் ரிலேட்டட், மற்ற இந்த மாதிரி தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ஐஏவோட ஹெட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன டாஸ்க் அலர்ட் பண்ணாங்களோ அது தகுந்த மாதிரி நம்மளோட பணி இருக்கும். நான் பிறந்தது வந்துட்டு கோயம்புத்தூர் சரண்பட்டியில், இது படித்தது வந்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். இதுக்கப்புறம் 2003 வந்துட்டு ஐபிஎஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சத்தீஸ்கர் கேடர் அலர்ட் ஆச்சு. சத்தீஸ்கர் கேடரில் 2003 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் நம்ம சர்வீஸ் இருந்துச்சு. அது பெரும்பாலான சர்வீஸ் வந்துட்டு நக்சல் அஃபெக்டட் ஏரியா பஸ் ரீஜன் இருந்துச்சு. இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டீம் ஒர்க்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்துட்டு இங்கே கலெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மற்ற ஸ்டேட் சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒரு பரிணாமம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சார், ரொம்ப ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய ஆங்கர் அருண் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறார். சார், என்ஐஏவுடைய ஐஜி தமிழகத்திலிருந்து அப்படின்ற போது நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இந்த நிலையில் தமிழகத்தில் நீங்கள் எங்கே பிறந்தீங்க சார்? எவ்வளோ நாள் இருந்தீங்க? உங்களுடைய குடும்பம் பற்றியும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொந்த ஊர் வந்துட்டு சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில். குடும்பத்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் விவசாய சம்மந்தப்பட்ட இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்பா இப்போ இல்லை, அவர் தவறிட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு விவசாய சம்மந்தப்பட்டது தொழில் மேல். பொதுவாக நான் படித்தது வந்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2003 வந்துட்டு ஐபிஎஸ் சர்வீஸில் செலெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 23 வருஷம் அங்கே சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் ஏரியாவில் தான் அதிகமான இதில் இருந்து ஒரு பெரிய நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்கெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். இது இங்கே ஒர்க் பண்ணாலுமே இது கோயம்புத்தூரில் வந்துட்டு ஏதாச்சும் வீட்டு குடும்ப சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஹெல்ப்னா நம்ம உறவினர்கள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணங்காட்டி நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது. பொதுவாக நான் அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட்டு தந்தி டிவி மூலமாக நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வரைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் அவரு எப்பவுமே இது ஒரு வழிமுறை வந்துட்டு அவரோட கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லிட்டு அவருடைய ஆசீர்வாதம் அம்மா மற்ற குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பணி சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. சார், நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை பணையம் வச்சு நீங்கள் வந்து மாவோயிஸ்ட் இருக்கக்கூடிய சத்தீஸ்கரில், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஐபிஎஸ்சில் செலக்ட் ஆகிட்டு சத்தீஸ்கரில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செஞ்சதுனால மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு போர், தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு வேட்டையில் தமிழராகிய உங்களை ஐஜி ரேங்க் ஆஃபீஸராக நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பிற்கு மிகப்பெரிய பதவியில் உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அமர வச்சுருக்காங்க. ஒரு தமிழர் அந்த பதவியில் இருப்பது, தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள், உலகத்தில் வெவ்வேறு மூலையில் இருக்கும் தமிழர்கள் அத்தனை பேரும் தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், தந்தி டிவியினுடைய வாழ்த்துக்களும் தமிழர்கள் சார்பாக தந்தி டிவியிலிருந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். சுந்தரராஜ் சார், நீங்கள் மிக பிஸியான பர்சன். இப்போது நீங்கள் சத்தீஸ்கர்லேருந்து நியூ டெல்லிக்கு போய் நீங்கள் சார்ஜ் எடுக்கணும். அந்த ஒரு மிக முக்கிய தருணத்துலேயும் தந்தி டிவியோடு நீங்கள் பேச ஒப்பு கொண்டமைக்கு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சலீம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட டீம் சத்தீஸ்கர் வந்துருந்துச்சு. அப்போ நக்சல் பிரச்சனை வந்துட்டு பீக்ல இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு நீங்க சத்தீஸ்கர் பத்தி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் உங்களோட நேரில் கொண்டு ஒரு ஒளிபரப்பு செஞ்சீங்க. பட் இப்போ வந்துட்டு நிலைமை நல்லாவே மாறி இருக்கு. ஸோ மறுபடியும் உங்களோட நேரம் எல்லாத்துக்கும் நான் இன்வைட் பண்ணவும் விருப்பப்படுறேன். சத்தீஸ்கர் வந்து இங்கே பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே இருக்கிற ட்ரைபல் கல்ச்சரு, இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் வரணும்.
அவங்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி. ஐபிஎஸ் அதிகாரி சுந்தர்ராஜ் அவர்கள் தந்தி டிவியோடு நேரலையில் இணைஞ்சார். ஆஃபீஸர் சொன்ன மாதிரி நம்ம தந்தி டிவி சார்பாக 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மாவோயிஸ்ட்டு இருக்கக்கூடிய சத்தீஸ்கரில் போய் கவரேஜ் பண்ணி தமிழ் மக்களுக்காக செய்திகளை வழங்கியதை ஆஃபீஸரே குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கிய பதவிகள் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.